திருப்புகழ் 773. செக்கர் வானப் பிறைக்கு இக்கு மாறற்கு அல, தெற்கில் ஊதைக்கு அனல் தணியாத சித்திர வீணைக்கு அலர் பெற்ற தாயர்க்கு அவச் சித்தம் வாடி கன கவி பாடி கை கபோலக் கிரி பொற்கொள் ராசி கொடை கற்பதாரு ஜகத்ரய பானு கற்ற பேர் வைப்பு என செத்த யோகத்தினர் கைக்குள் நான் வெட்கி நிற்பது பாராய். சக்கரபாணிக்கும் அப்பத்மயோனிக்கு நித்த பிரதாபர்க்கும் எட்ட அரிதாய தத்துவ வேதத்தின் உற்பத்தி போதித்த அத்தத்துவரூப கிரி புரை சாடி கொக்கிலே புக்கொளித்திட்ட சூர் பொட்டு எழ குத்து ராவுத்த பொன் குமரோனே, கொற்றவா உர்பல செச்சை மாலை புய கொச்சை வாழ் முத்தமிழ் பெருமாளே. கற்ற பேர் வைப்பு என செத்த யோகத்தினர் கைக்குள் நான் வெட்கி நிற்பது பாராய். கொற்றவா உர்பல செச்சை மாலை புய கொச்சை வாழ் முத்தமிழ் பெருமாளே. சக்கரபாணிக்கும் அப்பத்மயோனிக்கும் நித்த பிரதாபர்க்கும் எட்ட அரிதாய சக்கரத்தை கையிலுடைய திருமாலுக்கும் தாமரை மலரில் தோன்றிய நான்முகனுக்கும் அழியாதவர் என்ற புகழ் கொண்ட ருத்ரர்க்கும் எட்டுதற்கு அரிய உண்மையான வேதத்தின் தோற்றத்தை உபதேசம் செய்த அந்த ஞான வடிவினனே, தத்துவ வேதத்தின் உற்பத்தி போதித்த அத்தத்துவ ரூப கிரௌஞ்சமலையின் பெருமையை குலைத்து மாமரத்தில் பூந்தொழிந்திருந்த சூரன் தொலைபட குத்திய குதிரை வீர அழகிய குமரனே, குத்து ராவுத்த பொன் குமரோனே. மன்ன, குவளை மலர் மாலை, வெற்றி மலர் மாலை என்ற இவற்றை அணிந்த தோள்களை உடைய கொச்சை என்ற சீர்காழியில் வாழ்கின்ற முத்தமிழ் பெருமாளே, கொச்சை வாழ் முத்தமிழ் பெருமாளே. சிவந்த வானத்தில் தோன்றும் பிறைச்சந்திரனுக்கும் கரும்பு வில்லை உடைய காமனுக்கும் அல்ல, தெற்கு திசை நின்று வரும் ஊதை காற்றுக்கும் தீ போன்று சுடும் தன்மை குறையாத இனிய ஓசையை அளிக்கின்ற வீணைக்கும் வசை பேசும் தாயர்க்கும் வீணான உள்ளம் வாட்டமடைந்து விலைமங்கையர்க்கு பொருளை தருதற் பொருட்டு செல்வரை தேடி போய் மிக்க கவி பாடி அவற்றில் அவர்கள் துதிக்கையும் கன்னத்தையும் உடைய மலை போன்ற ஐராவத யானை போன்ற பெருமை உடையவர் கை கபோலகிரி பொன்கொள் ராசி கொடை கற்பதாரு, கொடையில் கற்பக மரம் போன்றவர், மூன்று உலகங்களிலும் விளங்கும் கதிரவன் என்றும் கற்ற புலவரின் வைப்பு நிதி என்றும் குப்பையான செல்வயோகம் படைத்த மனிதரின் கையில் செத்த யோகத்தினர் கைக்குள் நான் அகப்பட்டு வெட்கமடைந்து நிற்கும் நிலையை நீ காண்பாயாக. அதை தவிர்த்து என்னை ஆள வேண்டும். அத்தகைய நிலையிலிருந்து நான் வெளிவந்து என்னை தடுத்து ஆட்கொள்ள வேண்டும் என்று வேண்டியவாறு. கொச்சை சீர்காழியின் பெயர்களுள் ஒன்று. பராசர முனிவர் என்பவர் மற்ற முனிவர் சாபத்தால் மச்சகந்தி என்ற மீனவ பெண்ணை மணந்தார். அதனால் அவரது உடல் தீய மீன் நாற்றம் உடையதாயிற்று. அவர் சீர்காழிக்கு போந்து வழிபட்டதால் அந்த கொச்சை நாற்றம் நீங்க பெற்றவராய் ஆதலால் இப்பதி கொச்சை என்றும் வழங்கப்படுகிறது.